ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் மூளை வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நம்ம எத்தனை மூளை வாங்குகிறோமோ அதை விட ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா அரைஞ்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி நிறையாவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அது கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் சேர்த்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா ரொம்ப திக்காகிடும் அப்புறம் கிரேவி. அதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மூளையை எடுத்து அதில் போட்டுக்க வேண்டியதுதான். போட்டுட்டு ரொம்ப கடக்கடன்னு கிண்டிடாமல் ரொம்ப ஜென்டிலாக ஒரு பரட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா மூளை எல்லாமே ஒரு மாதிரி குழன்னு ஆயிடும். அதனால் ஜென்டலாக ஒரு பரட்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை திறந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயிலில் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். நமக்கு சுவையான மூளை வறுவல் ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.